கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நாள், மனமகிழ்ச்சியான நாள். யாருக்கும் இல்லாத ஒரு சந்தோஷ சமாதானத்தை தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ சமயத்தில் நம்பிக்கை உடையவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு நாள். ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் பிறந்து வாழ்ந்து கடந்து போயிட்டாங்க. ஆனால் இன்று வரையிலும் தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். பிரான்ஸ் தேசத்தில் நெப்போலியன் என்ற மன்னர் ஆட்சி செய்த காலத்தில் அவருடைய வம்சத்துக்கு குழந்தை பிறக்க போகுது என்று சொல்லி ஜனங்களுக்கு அறிவித்தார்கள். அந்த நாட்டின் சட்டத்திட்டம், பெண் குழந்தையானால் 21 பீரங்கி குண்டுகள் முழங்க வேண்டும். அதை வைத்து மக்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், நம்முடைய மன்னர் வம்சத்துக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது என்று சொல்லி. 21 குண்டை தாண்டினால் 100 குண்டு முழக்கமிட்டால் ஆண் குழந்தை என்று மக்கள் முடிவு செய்வார்கள். அந்த நாட்கள் உள்ள ஒரு சட்டத்திட்டம். 21 குண்டுகள் முழங்கிய பொழுது ஜனங்கள் நினைத்தார்கள், பெண் குழந்தை நம்முடைய அரசர் வம்சத்திற்கு வந்திருக்குது என்று சொல்லி. அடுத்து 22வது பீரங்கி குண்டு முழங்கும் போது ஜனங்கள் முடிவு செய்து விட்டார்களா, இல்லை, நம்முடைய மன்னருக்கு ஒரு குட்டி இளவரசர் வம்சத்துக்கு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி முடிவு செய்தார்களா. சில ஆண்டுகளில் நெப்போலியன் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அவருடைய வம்சத்தை பற்றி எந்த ஒரு சரித்திரமும் பின்பு பேசவில்லை. பிரியமானவர்களே, இன்று வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமார் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்த நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் அவர் நிற்கிறார். காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்மோட கூட இருக்கிறார். இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுற யாவருக்கும் தேவன் நம்மோட கூட இருந்து நமக்கு வேண்டிய சமாதானத்தை, சந்தோஷத்தை அவர் தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் ஒரு பெரிய பயத்தோடு, கலக்கத்தோடு, நடுக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இம்மானுவேலாகிய தேவன் உங்களோட கூட இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்து இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் அவர் அற்புதத்தையும் அதிசயத்தை நிச்சயமாய் செய்வார். பயப்படாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை உங்களோட குடும்ப வாழ்க்கையில், உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஸ்தாபனங்களில், உங்களுடைய வேலை செய்கிற ஸ்தலங்கள் நிச்சயமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். இம்மானுவேல் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறையா. உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரோட உள்ளத்தில் நீங்கள் இந்த நாள் வைத்திருக்கிறீங்க. கிறிஸ்து பிறந்த நற்செய்தி, இம்மானுவேலாகிய தேவன் ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் புதிய பலன், புதிய வல்லமை, அபிஷேகம் உண்டாக முடியாது நான் செபிக்கிறேன். பயங்கள் இயேசு நாமத்தை விலகி போக முடியாது நான் செபிக்கிறேன். நீங்கள் அப்படியே செய்திருக்க நன்றி செலுத்துகிறையா. உமக்கே மகிமை.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். காட் bless you.